சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் உன்னிடம் நான் சொல்லும் செய்தியை கேட்டால் நீ மனம் விட்டு சிரிக்கப் போகிறாய். ஒரு புறம் நீ வேதனையில் இருந்தாலும் இப்பொழுது நான் சொல்வதை கேட்கும் பொழுது உனக்கு சிரிப்பு வரும். ஏன் என்று யோசிக்கிறாயா? சொல்கிறேன் கேள். உன் துணை உன்னை திரும்பி கூட பார்ப்பது இல்லை என்று எத்தனை காலம் வேதனைப்பட்டாய். என்னிடம் நேருக்கு நேர் என்னை பார்த்தாலும் திரும்பி செல்கிறாய் என்று எத்தனை முறை நீ என்னிடம் கூறியும் இருக்கிறாய். என்ன காரணம் தெரியுமா? உன் துணையின் பின்னால் இருந்து அவரை ஆட்டி வைக்கும் நபர்கள்தான் இத்தனைக்கும் காரணம். பிரிவுகள் வந்து இத்தனை காலம் இருவரும் பிரிந்து விட்டீர்கள். இனி ஒன்றாக சேர்வது கடினம்தான். நீ எங்காவது உன் துணையை நீ பார்த்தால் பார்த்தும் பார்க்காதது போல நீ சென்று விடு. நீ பார்த்தும் பேசினால் உன் மீது இருக்கும் மரியாதையும் மதிப்பும் போய்விடும் என்று அவரோடு நீ சிரித்து பேசிவிட்டால் உன்னை இதற்கு மேலேயும் மதிக்க மாட்டார்கள் என்றும் அவரை சொல்லி அவரின் எண்ணத்தை திருப்பி விட்டு இருக்கிறார்கள். குழந்தையே, பேசாமல் இருந்தால்தான் மதிப்பு அதிகம். நீ போய் பேசினால் இன்னும் உனக்கு மரியாதை குறைந்துவிடும். மரியாதையை தரமாட்டார்கள் என்று உன் துணையின் எண்ணத்தை முழுவதுமாக திருப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகமா? கேட்டாயா? இந்த வார்த்தையை மனமிட்டு பேசினால் நடக்காத காரியம் எதுவும் இல்லை என்ற போது பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகும். உன் துணையின் மனதில் எந்த ஒரு கெட்ட தீய எண்ணமும் இல்லை. அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு அந்த வழியிலேயே அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே உன் துணையின் மீதான வெறுப்புகள் அகன்றுவிடும். நாசத்ததை எல்லாம், அதாவது நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போவதை எண்ணி சந்தோஷமாக இரு. உன் கரங்களில் நான் கொண்டு வந்து அங்கிருந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன். கவலைப்படாமல் இரு. உன் துணை உனக்குத்தான். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.